எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது என்னென்னா மட்டன் சாகி ஒயிட் குருமா. அதுக்கு மட்டன் 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இது 400 கிராம் மட்டன். ஓகேங்களா? இது இருக்கட்டும். கடாய் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் விட்டுருங்க. இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அந்த கல்பாசி, அப்புறம் என்ன பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு வதக்கிடுங்க. அப்புறம் 3 வெங்காயம், ஒரு 6 பச்சை மிளகாய் வந்து நான் வதக்கி அரைச்சிருக்கிறேன். இதையும் சேர்த்துடலாம். இதோட பச்சை வாசனை எல்லாம் போட்டும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இது என்ன போடுறீங்க? இது கூட 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆல்ரெடி 1 டீஸ்பூன் மட்டன் வேக வைக்கும்போது போட்டுட்டோம். இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்பாங்க. இது 2வது தடவை போடணும். ஆமாம். கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. சரி. ஒயிட் குருமானால ஒயிட்டாக தான் இருக்கும். ஓ, அதனால கலர் இல்லை. இல்லை தக்காளி போட மாட்டீங்களோ? தயிர். ஆமாம், தக்காளி கிடையாது. தக்காளி கிடையாது, தயிர். தயிர். ஓ, ஒயிட் குருமான்றதுனால. சரி. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் போல. எப்பவும் சாப்பிட்டதே சாப்பிடாம. ஒரு 1/2 மூடி தேங்காய், அது கூட வந்து ஒரு முந்திரி பருப்பு ஒரு 20, 5 பாதாம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா. இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. சரிங்களா? இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்சுருந்த அந்த மட்டனை அந்த தண்ணியோடு கூட சேர்த்துருங்க. மட்டன் வேக வச்சு தண்ணி. ஆமாம் ஆமாம். மட்டன் பார்க்கும்போதே சாப்பிடும் போல இருக்குமே. என்னது? இது கூட 3 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துடலாம். ஒரு தக்காளிக்கு பதிலாக அது? தக்காளிக்கு பதிலாக தயிர், ஏன்னா ஒயிட்டாக வரணும்ல. ஓ, அதனால். இது நல்லா இருக்கும். கீ ரைஸ், சப்பாத்தி, நான், அப்புறம் என்ன இட்லி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் குருமா. நம்ம ஒயிட் ரைஸ்க்கு தான் சாப்பிட போகிறோம். அதுக்கும் நல்லா தான் இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், கீ ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் ஜீரா ரைஸ். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். மட்டன் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா குக் ஆகட்டும். 10 நிமிஷம் இருக்கணுமா? ஆமாம். சரி, மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இடையில வந்து நான் வந்து கிண்டி கொடுத்துட்டே இருந்தேன், இல்லைன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ வந்து நம்ம தேங்காய், நட்ஸ்லாம் போட்டு அரைச்சி வச்சிருந்தாலும் அந்த விழுது சேர்த்துடலாம். நட்ஸ்னா என்னென்ன போட்டிங்க? முந்திரி பருப்பு, பாதாம் ஊற வச்சு போட்டிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். அது கூட கொஞ்சம் சோம்பு, கசகசா. இப்படி போயிடுச்சா இருக்கா? இந்த ஜாரை கொஞ்சோண்டு கழுவி லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். சரி. இப்போ தேங்காய் போட்டிருக்கோம். இதில் இது ஒரு 5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவிடலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் போல் கஸ்தூரி மேத்தி அதை சேர்த்துடலாம். நல்ல என்ன சொல்லுது, க்ரஷ் பண்ணி அப்படி சேர்த்துருங்க. இது வாசனைக்காகவா? ஆமாம், செமையாக இருக்கும். எங்கள் வீட்டில் சீரக சம்பா போட்டு கீ ரைஸ் பண்ண போகிறேன். இதுதான் நம்முடைய மட்டன் சாகி ஒயிட் குருமா ரெடி. இப்போ கடைசியாக 1 டீஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் போல் நெய் விட்டுருங்க. செம ரிச்சான இந்த மட்டன் குருமா
மட்டன் சாகி ஒயிட் குருமா தயாராகிடுச்சுங்க. நம்முடைய சேனலில் வந்து மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு, மட்டன் சுக்காலாம் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? நான் மீண்டும் அடுத்த வீடியோ ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.